குழந்தைங்க பிறந்தவொடனே அப்படின்னு அழுவும். ஆனா நான் பிறகுறப்ப ஓல் 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 அப்படிதான் பிறந்தானே. டாக்டருக்கு ரொம்ப டவுட் வந்து என்னப்பா பையன் பிறந்தவொடனே 3 செகண்ட்ஸ்ல பேசுறானேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்குலாம் அனுப்பிச்சு விட்டாரு. ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறப்ப ரூபிக்ஸ் கூப்னா கொடுத்தாங்க. அப்படியே டக்குன்னு 10 செகண்ட்லயே நான் அப்படியே ஃபுல் 6 சைடுமே சால்வ் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல செஸ் கேம் இருக்குல்ல, அதுல உங்க அம்மால 3 ரேட்டிங் வந்துட்டேன். மேக்னஸ் கால்சன்லாம் ஒத்தா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி முடிச்சு விட்டேன். உடனே வந்து இந்த உலகமே அதிர்ந்து போயிட்டு என்ன நியூஸ் எடுக்க வந்தாங்க, என்ன பயங்கரமா வைரல் ஆகி விட்டாங்க. திடீர்னு எலான் மஸ்க் வந்து என்ன வேலைக்கு வாங்கிட்டாரு. என்னோட பேரண்டல் ரைட்ஸ் எல்லாம் அவருக்கு போயிருச்சு. அவர் வந்து என்ன ஏரியா 51ல உட்காந்து என் மூளையில காதுல எல்லாத்துலயும் உங்க அம்மால ஒயர் எல்லாம் விட்டு டெஸ்ட் பண்ண உடனே எனக்கு வந்து அதிகமா உங்க அம்மால கிரியேட்டிவிட்டி இது மூளை வந்து உடம்புல இருக்க எல்லா பாட்டோட மூளை உங்க அம்மால அதிகமா ஃபங்க்ஷன். அதனாலதான் பையனுக்கு நெத்தி ஒரு மாதிரி ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்றாரு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, என்ன ஒரு ரூம்ல உட்கார வச்சு உங்க அம்மால அப்படியே பேச விட்டுறாரு. நான் உங்க அம்மால பேசினே இருப்பேன். நான் பேசுறதுலாம் மொத்தம் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் இப்படி போச்சு நான்பா. அதுக்கப்புறம் நான் வந்து வெளில வந்துட்டாங்க. வெளில வந்து நான் ரோட்ல வந்து போன ஒருத்தவங்க கட்டி பிடிக்கிறார். அப்படியே யாருன்னு கேட்டா, ஜி நான் தான் ஜி, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம ஒரு பெரிய படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், சீரீஸ் எல்லாம் விடுறேன், இன்னைக்கு உங்களை பேரு புகழ் தான், நீங்க தான் காரணம் அப்படின்றாரு. அப்புறம் சரி ஜி சூப்பர், உங்க பேர்னு கேட்டா, ஜி என் பேரு குவிண்டன் டாரண்டினோ அப்படின்னாரு. வா ப்ரோ நீங்க கில்பில் படத்தீங்களா, அவர் தானே நீங்க? ஆமா ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாரு. சோ இதுதான் நம்ம என்னோட கிரியேட்டிவிட்டிக்கான ஒரு சீக்ரெட்.